அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் மிக வலுவாக சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் சப்தமத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் 3ஆம் தேதியிலிருந்து அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் பாகியஸ்தானத்திற்குள்ளும் நுழைகிறாருங்க சுக்கிரன். ஆனால் அதே வேளையில் செவ்வாய் 2இல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தில் பலம் பெறுகிறாருங்க. 3ஆம் தேதியிலிருந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சூரியனும் 6இலிருந்து சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சூரியனுடைய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் சற்று கூடுதலாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளுக்கு மிக முக்கியமான பங்களிக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் அமைகிறாருங்க சந்திரன். மற்றபடி மற்ற கிரகநிலைகள்ல பெரிய அளவில் மாற்றம் இல்லை என்றாலும் கூட இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளும் ஒரே ராசியிலோ அல்லது ஒரு ராசிக்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ தான் இடம்பெறும். அரிதாக தான் இந்த கிரகநிலைக்கு அழுக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளி என்பது அதிகரிக்குங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மிக வலுவாக இந்த மாதத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து முற்பகுதியில் சஞ்சரிக்கின்றனர். எனவே 7ஆம் இடமானது இடைவெளியை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அது கலஸ்தரஸ்தானம் என்பதால் இடைவெளி அதிகமாக இருந்து உறவுகளுக்கிடையே பிரிவையும் வருத்தத்தையும் சந்தித்து வந்தவர்களுக்கு உறவு மீண்டும் பலப்படுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காதல், திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமையும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கான யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே அந்த இடைவெளி குறைகிறது என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமையும். எனவே பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. குருவினுடைய வக்ரம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும். சுப விரயங்களை இனிதாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற ஆதாயம் இல்லத்தில் நிறைவாக கிடைக்குங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. திட்டமிட்டு பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைவாக உண்டு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை தொழில், உத்தியோகம், வியாபாரம், உறவுகளுக்கிடையே விரிசலை ஏற்படுத்துதல் என பல்வேறு வகையான முயற்சியில் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று பல பிரிவுகளையும் சிரமங்களையும் ஏற்படுத்தினாலும் கூட இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்கான நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த டிசம்பர் மாதம். ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனும் முதன்மை கிரகமாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. முற்பகுதியில் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தையும் வலு சேர்க்கின்றன. எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம்
8ஆம் இடத்திற்குள் ராசியின் அதிபதியும் அவரது நட்பு கிரகமும் வருவதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் சிரமமின்றி பூர்த்தியாகுங்க. ஜென்ம ராசியை 2 கிரகநிலைகளும் வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றத்திற்கான நல்ல வகை வாய்ப்புகளும் வழிவகையும் அமைவதற்கான சந்தர்ப்பம் சந்திரனின் அமைப்பால் நிறைவாக இந்த டிசம்பர் மாதத்தில் உண்டு. பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக தனஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்பதால் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களும் சற்று விழிப்புணர்வுடன் அனைத்து விதமான சிக்கல்களையும் அணுகுங்க. ஏனென்றால் மங்களகாரகன் வக்ரம் பெறுவதால் அதிலும் பாகிஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டும். வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க வேண்டாம். அதனால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகுவதற்கான சூழ்நிலை உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். ஆனால் அதே வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் குடும்ப ரீதியான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். திட்டமிடுவதை காட்டிலும் எதிர்பார்த்த பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. எனவே பொருளாதார ரீதியான சிக்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். கர்மஸ்தானத்தில் ராகுவும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது சுகஸ்தானத்திலும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அவை நிச்சயம் கட்டுக்குள் வேண்டு வரும். ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் நல்ல வலுவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக சனி 9 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி 9 இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் வியாபார ரீதியாக சந்தித்து வந்த சங்கடங்கள் மிக பெரிய அளவில் சூழ்ச்சிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த தருணத்தில் மறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் புதிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான அற்புதமான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு.